ஹாய், வெல்கம் டு மை சேனல் சர்மி லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். நாங்களுமே சூப்பராக இருக்கோம். இந்த வீடியோவில் டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். என்னுடைய அழகான நாட்களில் ஒரு நாள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு விலாக்லாம் ஷேர் பண்ணி. இன்றைக்கி கண்டிப்பாக இந்த விலாகில் நிறைய விஷயங்கள் நான் உங்ககிட்ட பேசலான் இருக்கேன். முக்கியமாக வெயிட் லாஸை பற்றி, வெயிட் லாஸில் நான் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே நான் ரொம்ப பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நாளில் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லஞ்ச் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஊருக்கு கிளம்பிட்டோம். அதனால் வந்து இருக்கிற காயை வச்சு என்ன லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கும்போது பீட்ரூட்டும் முட்டைக்கோசும் தான் இருந்துச்சு. இதை வந்து பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். இன்னொரு சைடு தயிர் இருந்தது, அதை வந்து தாளிச்சிட்டு சோயா சங்க்ஸில் குருமா மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சமையலை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். வெதர் பார்த்திங்க அப்படின்னா பெங்களூரில் ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போல்லாம் தொடர்ந்து வந்து ஈவினிங் ரெயின் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. மதியத்துக்கு மேலேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு குளிரும் இல்லாமல் வெயிலும் இல்லாமல் கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்கும், இதமாக இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா முட்டைக்கோசு, அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட், இது ரெண்டையும் சேர்த்து பொரியல் மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். வெயிட் லாஸ் பற்றி நம்ம வந்து உங்ககிட்ட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணிக்கணும். நான் வந்து தொடர்ந்து ஏதாவது ஒரு சேலஞ்சுன்னு சொல்லி என்னோடய சேனலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னாலே கண்டிப்பாக அது ஏதோ ஒரு விஷயத்தால் தடங்கலாயிருது. இதோட நான் 2வது டைம் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போவுமே பார்த்திங்கன்னா திடீர்னு ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை, ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ரிலேஷன் வீட்டில். அதனால் அதுக்கு கண்டிப்பாக போயே ஆகணும். அதெல்லாம் ஸ்கிப் பண்ண முடியாது. அதனால தான் கிளம்பிட்டோம். இப்போ நான் தொடர்ந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 21 kgs பண்ணும்பொழுது 6 month வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். 6 monthல கேப் இருந்ததுன்னா கண்டிப்பாக இருந்துச்சு. திடீர்னு ஒரு ஃபங்க்ஷனோ, ஒரு ஃபெஸ்டிவலோ, இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண வீடோ, ஒரு பர்த்டே பார்ட்டியோ, இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு டக்குனு ஊருக்கு போகிற ஒரு சூழ்நிலையோ இந்த மாதிரி அமையும். எனக்கு வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து அந்த மாதிரி நடந்துச்சு. நானுமே வந்து ஊருக்கு ஒரு வாரம் போய் இருக்கிறது, 10 நாள் இருக்கிறது, ஒரு மாதம்லாம் கூட இருந்திருக்கேன். அந்த டைமில் வந்து பெரிய அளவுக்கு நான் டயட் பற்றியோ எதை பற்றியுமே நான் யோசிக்க மாட்டேன். நீங்கள் எல்லாருமே ஒரு கேள்வி கேட்கலாம் கண்டிப்பாக வந்து, ஏன் வெயிட் லாஸ் வந்து தொடர்ந்து பண்ணுறதுக்கு என்ன, ஊருக்கு போனாலும் வந்து டயட்டில் இருந்து வெயிட் லாஸ் நீங்கள் தொடர்ந்து பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வெளியூரில் இருக்கிறவங்களோட பிரச்சனை என்னென்னா, ஊருக்கு நம்ம எப்போமாவது தான் போவோம் இல்லையா? அந்த டைமில் நம்ம அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் வந்து அத்தை எல்லாருமே வந்து நம்மளை நல்லா கவனிச்சுக்கணும், நல்லா சாப்பிட்ணும், அந்த மாதிரி தான் ஆசைப்படுவாங்க தொடர்ந்து. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. இன்னொன்று நம்மளுக்குமே வந்து அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும்போது அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும். அந்த விஷயங்களை நான் யூஸ் பண்ணி நான் வந்து வேணுன்றதை வந்து சாப்பிட்டுக்குவேன். நான் வந்து ஸ்கிப் பண்ண மாட்டேன். அதே மாதிரி நான் சாப்பிடும்போது அப்படின்னா நீ வெயிட் லாஸ் பண்ண போகிற அப்படிலாம் சொல்லி அம்மாலாம் வந்து சத்தம் போடுவாங்க. ஸோ அதனால் வந்து நான் அந்த மாதிரி சமயங்கள்லாம் நல்லா சாப்பிடுவேன். வேலையுமே வந்து நல்லா பண்ணுவேன். அதனால் நான் திரும்ப ரிட்டர்ன் வரும்பொழுது எனக்கு பெரிய அளவுக்கு வெயிட் வந்து கூடியிருக்காது. அதுக்கேற்ற மாதிரி நான் எல்லா வேலையுமே பார்ப்பேன். வீட்டில் சமையல் மட்டும்தான் அத்தை பண்ணுவாங்க. இது எல்லாமே துணி துவைக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் பார்க்கும்போது எனக்கு கேலரிஸ் வந்து பர்ன் ஆயிரும். அப்படின்ற பட்சத்தில் எனக்கு பெரிய அளவுக்கு வெயிட் வந்து போடாது. ஸோ இந்த மாதிரி என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து மெயின்டைன் பண்ணிக்குவேன். ஒரு பர்த்டே வந்துருச்சு, ஒரு ஊருக்கு போயிட்டு வந்துட்டோம், போச்சு, இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த மாதிரிலாம் நினைக்காம அதுக்கப்புறம் வந்து திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணணும். அது எப்போ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூட யோசிங்க. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால் இதெல்லாம் பற்றி பெரிய அளவுக்கு யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த 10-20 நாள், அந்த 10 நாளில் வந்து நான் நிறைய சேஞ்சஸ் பார்த்தேன். என்னோடய உடம்புல நல்லா வந்து வெயிட் லாஸ் ஆகிருந்துச்சு. நல்லா வயிறு குறையணுன்றது தான் முக்கியமாக என்னோடய கோலாக இருந்தது. வயிறு வந்து நல்லா ஒரு இன்ச் வந்து 41 இன்ச்சிலேருந்து 38 வரைக்கும் நான் இன்ச்சு குறைச்சி கொண்டு வந்துட்டேன். பட் அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு ஊருக்கு போக வேண்டியிருந்துச்சு. ஆனால் இதுலேயுமே வந்து எனக்கு டீமோட்டிவேட் நான் ஆக மாட்டேன். திரும்ப ரிட்டன் என்னால் பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இப்போ வரைக்கும் இருக்குது. அதனால் திரும்பவும் நான் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ எனக்கு வந்து என்ஜாய் பண்ணுற மூமெண்ட் அப்படின்றதுனால கண்டிப்பாக ஊரில் போய் என்ஜாய் பண்ணுற விஷயங்களை வந்து அந்தந்த நிமிஷம் என்ஜாய் பண்ணலை அப்படின்னா இதுக்கப்புறம் அது திரும்ப வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா விஷயங்களையுமே என்ஜாய் பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லி பெரிய அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டு, டிப்ரெஷன் ஆகிக்கிட்டு, ஐயோ கல்யாண வீட்டுக்கு போயிட்டேன், சாப்பிட்டுட்டேன், என்ன பண்ணுறது அப்படிலாம் யோசிக்காதீங்க. திரும்ப அதுக்கு என்ன பண்ணலாம், சொல்யூஷன் என்ன பண்ணலாம்னு சொல்லி மட்டும் யோசிங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்னோடய சமையல்லாம் வந்து சூப்பராக முடிஞ்சிருச்சு. கையோட முட்டைக்கோஸ் பொரியல், தயிர் வந்து தாளிச்சிட்டேன். குருமாவுமே வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. முதல்ல குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு பண்ண போகிறேன். போகிற வரைக்கும் என்னோடய டயட்டில் நான் கரெக்டாக இருப்பேன். அங்கே போனதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் வந்து எல்லா விஷயங்களுமே சாப்பிட்டுக்குவேன், ஒரு அளவோடு சாப்பிட்டுக்குவேன், அவ்வளோதான். பசங்களுக்கு சாதம் வந்து
ஊட்டிட்டு அதுக்கப்புறமா எனக்கு சப்பாத்தி தான் நான் ரெடி பண்ணிக்க போகிறேன். முதல்ல குழந்தைங்களுக்கு சுட சுட சாதம் தயிர் வச்சு ஊட்டிக்க போகிறேன். நிறையா பேர் பார்த்திங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலே என்னால் முடியாது, நான் வந்து அதை பண்ணிக்க மாட்டேன், என்னால் வாயை கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வாயை கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னு தான் ஃபீல் பண்ணுறீங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் அது வந்து நம்மளோட கையில் தான் இருக்குது. ரொம்ப வந்து கண்ட்ரோல் பண்ணாதீங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை லைட்டாக டேஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. முதல்ல ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிங்க அப்படின்னா 2 நாளுக்கு அப்புறம் அதை அதிகமாக சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நான் சொல்கிறேன், வெயிட் லாஸ் பண்ண முடியாததுக்கு ரீசன் சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து ரீசனாக சொல்கிறாங்க. எனக்கு குழந்தை இருக்குது, நான் வந்து குழந்தைய பார்த்துக்கணும், ஒத்தையில் இருக்கேன், எனக்கு கூட வந்து பெரியவங்க யாரும் இல்லை, நான் எப்படி பண்ணுவேன், அந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் வெயிட் லாஸ் எப்படி பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாப்பாவுக்கு ஒரு சின்ன பாப்பாவுக்கு வந்து ஒரு 1 வயசுக்கு அப்புறம் தான் நான் வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பாப்பா ஸ்கூல் போயிட்டு இருந்தாங்க. நானுமே வந்து கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் தான் நான் வந்து என்னோடய வெயிட் லாஸை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தேன். பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா இப்போ சின்ன பாப்பாவை தூங்க வச்சுட்டு தான் நான் என்னோடய எக்ஸசைஸ் பண்ணுவேன். கம்பல்சரி 1 ஹவர் நான் என்னோடய எக்ஸசைஸை முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய டயட்டில் வந்து நான் ரொம்ப கரெக்டாக இருப்பேன். எனக்கு தேவையான விஷயங்கள் என் ஹஸ்பண்ட் வந்து கண்டிப்பாக எனக்கு செஞ்சு கொடுத்துருந்தாங்க. ஓட்ஸ் காலையில் சாப்பிட்றதுலேருந்து மதியம் வந்து அளவோட ரைஸு, நைட்டுக்கு வந்து கூழ் அந்த மாதிரி சாப்பிட்ற வரைக்கும் எனக்கு எல்லா விஷயத்துலையும் என் ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. நம்மளால் முடியாதுன்னு நான் கிடையாதுங்க. டைம் வந்து நிறையா இருக்குது, நம்ம அதை எப்படி வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான் வந்து விஷயமே. குழந்தைங்கள வச்சுட்டு நிறையா பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். நானுமே வந்து பாப்பாவை வச்சுக்கிட்டு தான் இவ்வளோ பண்ணேன். இப்போ வந்து எனக்கு நினைக்கும் பொழுது எனக்கே வந்து ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சிங்கிள் பேரண்ட்டு, என்னால் அது பண்ண முடியாது, இது பண்ண முடியாதுன்னு எதுவுமே இல்லாமல் நான் என்னோடய குழந்தைய வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 21 kg வரைக்கும் நான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். நான் எதையுமே ஸ்கிப் பண்ணலாம். கரெக்டாக எக்ஸசைஸ்லேருந்து, என்னோட 10,000 ஸ்டெப்பு வாக்கிங்லேருந்து, கரெக்டாக டயட் ஃபுட் எடுக்கிறதுலேருந்து எல்லாமே நான் வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேன். அதனால் வந்து எனக்கு வந்து என்னை பார்க்கும்போது ரொம்பவே வந்து பெருமையாக இருக்கும். குழந்தை இருக்காங்க, என்னால் அது பண்ண முடியல, இது பண்ண முடியலன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்களால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. நீங்களுமே வந்து அதை பண்ண முடியும். குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டினதுக்கப்புறமா எனக்கு வந்து சப்பாத்தி ரெடி பண்ணிக்கிட்டேன். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சாப்பிட்றோமோ கண்டிப்பாக அதுவுமே அவங்க சாப்பிடுவாங்க இல்லையா. ஜாம் வச்சு எனக்கு சப்பாத்தி வேணும்னு சொல்லி பாப்பா கேட்டுட்டா. அதனால் அவளுக்கு வந்து ஜாம் வச்சு கொடுத்துட்டு நான் வந்து சோயா சங்க்ஸ் கிரேவி, பீட்ரூட் பொரியல், அதோட வந்து சப்பாத்தி வச்சு சூப்பராக என்னோடய லஞ்சையும் நான் முடிச்சிருந்தேன். உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. இன்னுமே வந்து வெயிட் லாஸை பற்றி நிறைய உங்களுக்கு என்னென்னலாம் டவுட் இருக்கோ அது எல்லாமே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் எந்த மாதிரியான வெயிட் லாஸ் வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். பட் ஆனால் அதுக்கான டைம் வந்து எனக்கு இன்னும் கிடைக்கல. கூடிய சீக்கிரம் நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் பேசலாம் இருக்கோம். இப்போ வரைக்கும் நிறையா சப்போர்ட் எனக்கு இருக்குது. இதுக்கப்புறமும் வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். சாப்பிட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா குழந்தைங்களுமே நான் ரெடி பண்ணிட்டேன். ஈவினிங் வந்து குழந்தைங்களுக்கு ட்ராவலுக்கு ட்ரெஸ் எதுவுமே இல்லை அப்படின்றதுனால கொஞ்சம் பர்ச்சேஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்காக தான் நான் வந்து ரெடி ஆகியிருந்தேன். அப்படியே உங்களுக்கு ஒரு விலாகு ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்திருந்தேன். குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க போகணும் அப்படின்றதுனால ஊருக்கு போக வேண்டியதுனால எல்லாமே க்ளீனிங், வீட்டில் உள்ள எல்லா விஷயங்களையும் க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணிவிட்டு என்னோடய வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் நம்ம வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறையா வேலை இருக்காது. இப்போவுமே க்ளீன் இல்லாமல் ட்ரெஸ் எல்லாம் அப்படி வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னா வந்து நான் ஹெவியாக வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படின்றதுனால முடிஞ்ச வரைக்கும் வீட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். குழந்தைங்களுக்கான ஜுவல்ஸ் எல்லாம் அப்படி எப்படி இருந்தது அதெல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு கடைக்கு வந்து கிளம்பி போயிட்டோம். கண்டிப்பாக இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பார்க்கலாம். பாய்.